வணக்க மக்களே. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு ரசிகர்களுடைய மனதில் இருந்தார் அப்படின்றது அவர் தவறின அந்த நேரத்தில் அங்கே குவிஞ்ச மக்கள் கூட்டத்தை வச்சே சொல்லிடலாம். அதையும் தாண்டி அந்த அளவுக்கு நிஜ வாழ்க்கையிலுமே நிறைய பேருக்கு கண்மூடித்தனமாக உதவி புரிஞ்ச ஒரு கர்ணர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை பற்றி ஒரு கேள்வி கேட்டதற்கு இப்போ நகைச்சுவை நடிகர் வடிவேலு அவர்கள் கிண்டலாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அது என்னென்ன வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் சினிமா வரலாற்றில் காமெடி நடிகர்களுடைய காலம் என்பது எல்லா சீசன்களிலுமே கிடைக்கக்கூடிய வாழைப்பழம் போன்றது தான். எப்போதுமே காமெடி நடிகர்களை வரவேற்க தமிழ் சினிமா தயங்குவதே கிடையாது. அந்த காலத்தில் நாகேஷ், சந்திரபாபு முதல் இன்று இருக்கக்கூடிய சந்தானம், யோகி பாபு வரை காமெடி நடிகர்களுக்கு தமிழ் சினிமாவில் எப்போதுமே பொற்காலம் இருந்து வந்துட்டுருக்கு. அந்த வகையில் கவுண்டமணி, செந்தில் பீரியட் காலத்தில் சினிமாவுக்குள் நுழைந்து பின் அவர்கள் மார்க்கெட்டை குறைத்த காலகட்டத்தில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி தமிழ் சினிமாவில் காமெடி நடிப்பில் உச்சாணி கொம்பில் ஏறியவர் தான் நடிகர் வடிவேலு. அவரது டயலாக் டெலிவரியும் உடல் மொழியும் யதார்த்தமான நடிப்பும் மிக எளிமையானதாக ரசிகர்களை கவர்ந்துருச்சு, அவருடைய பக்கம் திருப்பிடுச்சு. வடிவேலு காமெடி இருந்ததுனால படம் ஓடிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காமெடியில் கொடிகட்டி பறந்தார். பி. வாசு இயக்கிய குசேலன் படத்தில் நயன்தாரா உடை அலங்காரம் செய்யும் காட்சிகளை மறைந்திருந்து பார்க்கும் வடிவேலுவின் கூத்துகள் எல்லாம் வேறொரு ரகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் சலூன் கடை சண்முகம் கேரக்டரில் அசத்தியிருப்பார் வடிவேலு. ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கு இணையாக சில ஹீரோக்களை விட அதிக சம்பளம் வாங்கக்கூடிய காமெடி நடிகராக சினிமாவில் ரொம்பவே பார்த்தோன்னா வளர்ந்து வந்தார். ஒரு நாளைக்கு 5 லட்சம் முதல் 12 லட்சம் வரைக்குமே அவருடைய சம்பளம் இருந்தது உண்மைதான். ஆனால் சின்ன கவுண்டர் படத்தில் தனக்கு நடிக்க வாய்ப்பளித்த கேப்டன் விஜயகாந்தை ஒரு கட்டத்தில் வடிவேலு எதிர்க்க ஆரம்பித்தார். திமுக அரசியல் மேடைகளில் பிரச்சாரம் பேச வந்த வடிவேலு கேப்டன் விஜயகாந்த் குறித்து ரொம்பவே கிண்டலாக கேலியாக பேசினார். இதை பார்த்தோன்னா யார் அவரை பேச வச்சாங்களோ அவங்களே விரும்பலை அப்படின்றதான் உண்மை. ஏன்னா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி மனிதராக, நடிகராக, நடிகர் சங்க தலைவராக, அரசியல் தலைவராக ஒரு முன் உதாரணமாக இருந்தவர் அப்படின்றதுனால வடிவேலு அவர்கள் பேசியது அவருக்கே வினையாகி வடிவேலு அவர்களை பலருமே வெறுக்க துவங்கினாங்க அப்படின்றது தான் உண்மை. இதனால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடிப்பில் இருந்து ஒதுங்கி இருந்த வடிவேலு இப்போது தான் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. சில படங்களில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி வந்துட்டுருக்கு. சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ், உதயநிதி நடிப்பில் வெளியான மாமன்னன் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் வடிவேலு. தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்த அவர் இறுதியில் சட்டசபை சபாநாயகராக பதவி ஏற்பது தான் படத்தினுடைய ஹைலைட்டாகவே இருந்துச்சு. சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் வடிவேலுவிடம் விஜயகாந்த் அவர்கள் குறித்து அவருடைய கட்சியின் தற்போதைய நிலைமை குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதனை கேட்டது நடிகர் வடிவேலு இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை என்பது போல சைகை செய்துவிட்டு வேறு ஒரு நபரை காட்டி நீங்கள் ஏதோ கேட்டீர்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கேள்வியே கேட்காத நிருபரிடம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க என்று கிண்டலாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பார்த்து ரசிகர்கள் கொந்தளிச்சு வந்துட்டுருக்காங்க அப்படின்றதான் உண்மை. இப்படி கேப்டன் அவர்களை பற்றிய கேள்விக்கு வடிவேலு அவர்கள் கிண்டலாக பதில் தந்திருப்பது கேப்டன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.